ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 309 வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ வேக்கன்சி, என்ன கேட்டகரி வைஸாக இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனில் 309 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 309 வேக்கன்சியில் ஜென்ரலுக்கு 125 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 30 வேக்கன்சி இருக்குது, ஓபிசி நான் கிரிமினல் 72 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, எஸ்சிக்கு 55 வேக்கன்சி, எஸ்டிக்கு 27 வேக்கன்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 7 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்கெல்லாம் உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளோட கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கட்டாக பார்த்தீங்கன்னா 2025 மே 24 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஏப்ரல் 25 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்டு டேட்டு பார்த்தீங்கன்னா மே 24, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நமக்கு எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டேட் வந்து நமக்கு பின்னாடி அறிவிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 1,40,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வந்து இருக்குது. ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹவ் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆனதும் அப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்க அந்த கண்டிஷன் எல்லாமே வந்து ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். சிக்னேச்சரை பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் இங்க் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க வந்து 1000 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளை லிங்க் ஓப்பன் ஆனதும் அப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லாமே வந்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.